குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஃப்ரைடே. ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க எல்லாருடைய மைண்ட்லேயும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிட்டு இருக்கும்ல. நாளைக்கு சாட்டர்டே, அதுக்கு அடுத்த நாள் சண்டே, 2 நாள் வீக்கெண்டு சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணணும். இந்த ஜாலியான மூடில் உங்களுடைய மண்டைக்குள்ளே ஒரு சீரியஸான நட்ஸ் அண்ட் போல்ஸை கைட்டி நான் மாற்ற போகிறேன். நம்ம எல்லாருக்கும் இந்த ஃப்ரீ ட்ரையல்ன்ற வார்த்தை மேலே ரொம்ப ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கரெக்டாக ஒரு புது ஆப் வருது, இல்லை ஒரு 30 days ஃப்ரீ ட்ரையல்னு சொன்னால் உடனே அந்த ஆப்பில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போய் நம்மளுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாத்தையும் கொடுத்து 29th டே வரைக்கும் அதை யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக 29th கரெக்டாக 12 o'clock நம்ம டப்புன்னு என்ன பண்ணுவோம், அதை கேன்சல் பண்ணிடுவோம். ஏன்னா 30வது நாள் அவன் காசு போயிடும்ல, அதனால. ஆனால் உங்ககிட்ட ஒருத்தர் வந்து, பாஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃப்ரீ ட்ரையல் ஆஃபரை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது இன்னும் கொஞ்ச நாளில் முடிய போகுது, ஆனால் நீங்கள் அதை கேன்சலும் பண்ண முடியாது, அதுக்கு நீங்கள் பில் கட்டியே தீரணும்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த எண்டில் நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் உங்கள் மைண்ட் செட்டை டோட்டலாக மாற்றக்கூடிய விஷயமா இருக்கலாம். இப்போது நம்ம வழக்கம் போல் ஒரு ஸ்டோரியோடு ஆரம்பிக்கலாம். பட் இது ஒரு உண்மையான எங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்த என்னோடய ஃப்ரெண்டோட விஷயம் தான். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணால், பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு ஜிம் ஆரம்பிச்சிருக்கு, என்கிட்ட வந்து சொன்னா, ஜிம் ஆரம்பிச்சிருக்கு, நான் போய் ஜாயின் பண்ண போகிறேன். எனக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவன் ஒரு நாளும் 8 o'clock வந்து அவன் எழும்பவே மாட்டான். அவன் ஒய்ஃப் எப்போவுமே புலம்புவாங்க. ஆனால் இந்த ஜிம் தொடங்கின 7 நாள் பார்த்தீங்கன்னா 4:45க்கெலாம் அலாரம் வச்சு எழுந்து ப்ராப்பராக டிஷர்ட், ட்ராக் பேண்ட் போட்டு, ஷூ எல்லாம் போட்டு ஓடிடுவான். ஏன்னா அங்கே ஃப்ரீயாக கிடைக்கிற ப்ரோட்டீன் ஷேக்கு, அதுக்கப்புறம் வந்து பிராண்டட் ட்ரெட்மில்லு, ஏசி காற்று, இதெல்லாமே அவனை ரொம்ப என்ஜாய் பண்ண. அப்போ நான் அவட சொல்லுவேன், செம்மையாக பண்ணுற இடம்னா, ஆமாம் மச்சான் நல்லா இருக்குது, நான் இந்த 7 நாள் செம்மையாக பில்ட் பண்ண. நான் நினச்சேன், சரி இவன் ப்ராப்பர் ஆகிட்டான், இனிமேல் அவன் ஒய்ஃபு புலம்ப மாட்டான், பாடி பில்டர் ஆகிடுவான், இவன் கண்டினியூ பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா 8வது நாள் அந்த ஜிம் மாஸ்டர் வந்து அவன்கிட்ட கேட்டிருக்காராம், சார் நீங்கள் 7 days இந்த உங்களுடைய ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சிருச்சு, நீங்கள் இனிமேல் மந்த்லி 5,000 கட்டணும். நம்மளால் உடனே என்ன தெரியுமா சொல்லிட்டா, இல்லை சார் எனக்கு வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லாம் போக வேண்டியிருக்கு, அதனால் நான் எப்போ இனிமேல் வருவேன்னு தெரியாது, அதனால் எனக்கு வந்து நான் எப்போ வந்து வரணும், கண்டினியூஸாக வரணும், அப்போ வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு ஒர்க்கில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே எஸ்கேப் ஆகிட்டாராம். இதை கேட்டுட்டு என்கிட்ட வந்து சொன்னப்போ நான் அப்படியே சிரிச்சிட்டேன். இதுலேருந்து என்ன கிடைக்குது? அந்த எனர்ஜி காசு வரும், காசு வேணும்னும் பொழுது அது காணாமல் போயிடுது. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட் போனோன்னா அது என்ன சொல்லுவாங்க, சிலவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த சாஸு, இந்த குக்கீஸு, சில டீ, இதெல்லாம் ஒரு ட்ரையல் பேக் மாதிரி டேஸ்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வச்சுருப்பாங்க. ஏன்னா அதை டேஸ்ட் பண்ணால் நம்ம அதை வாங்குவோன்ட்டு. நம்ம ஆளுங்க அது வழியாக ஒரு 4 தடவை சும்மா போயிட்டு அந்த குக்கீஸு அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் எடுத்து குடித்து சாப்பிட்ருவோம். ஆனால் பில் போடும்போது அதை வாங்கவே மாட்டோம், அழகாக எஸ்கேப் ஆகிடும். நம்ம நிறைய பேருக்குள்ள அந்த ஹேபிட் இருக்கு. ஏன்னா நமக்கு காசு செலவு பண்ணாமல் ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதில் இருக்கிற சந்தோஷம் பத்தியா, அது வேற லெவல். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். கரெக்டா? இப்போ விஷயத்துக்கு வரும். இந்த ஃப்ரீ ட்ரையல் மென்டாலிட்டி வந்து எப்படின்னா, ஆப்ஸு இல்லை அது ஜிம்மு ஆர் சூப்பர் மார்க்கெட்டோட முடியறதில்லை, அது நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். கடவுள் அல்லது இந்த இயற்கை வந்து நமக்கு கொடுத்த இந்த ஃப்ரீ ட்ரையல் பீரியட் தான் நம்முடைய 20s and 30s, அதெல்லாம் 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும். நம்ம இந்த வயசில் வந்து என்னெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குது தெரியுமா? ஹெல்த் அண்ட் எனர்ஜி. அதுதான் ஃபஸ்ட்டு. நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்காமல் இருக்கலாம், ரீல்ஸ் பார்க்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், காலையில் எழுந்திரிச்சா உடம்பு வழிக்காது, ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இப்போத்துக்கு உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? அப்புறம் டைம் 2வது, இன்னும் பார்த்துக்கலான்ற ஒரு மிதப்பு இருக்குது இல்லையா? 3வது சொல்லுவோம் இல்லையா, பொறுப்புகள் சொல்லுவோம் இல்லையா, அப்பா அம்மா வந்து நமக்கு சப்போர்ட் இருக்கும், அதனால நமக்கு எந்த ஒரு பில் வராது. இந்த 15 வருஷம் நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ ட்ரையல். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஜிம் ஃப்ரீ ட்ரையல் மாதிரி இந்த டைமை நம்ம வந்து உருப்படியாக யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய அன்வான்டான விஷயங்களுக்கு நம்ம சேர்த்து நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு ஜாலியாக இருக்கலாம், நம்ம தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். இன்னைக்கு சோம்பேறியாக இருக்கிறதுக்கு யாரும் உங்ககிட்ட காசு கேட்கறது இல்லை. ஆனால் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸில் ஒரு புது ட்ரெண்ட் வச்சுருக்காங்க, அதாவது பை நவ் பே லேட்டர்னு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொருளை இப்போ வாங்கிடுவாங்க, காசு அப்புறம் கொடுன்னு சொல்லுவாங்க. நம்ம பசங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இப்போதைக்கு நம்ம பொருள் வாங்கிட்டு அந்த பொருளை வாங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், பே பண்ண வேண்டாம், கிரெடிட் கார்டையும் ஆப்ஸையும் வச்சு தேவையில்லாத கேஜெட்ஸு, பிராண்டட் ஷூஸ் எல்லாத்தையும் வாங்கி அதை வச்சுட்டு சோஷியல் மீடியாவில் அப்படி அது இதுவும் போட்டு நம்ம பெரிய ஆளுன்னு காட்டுறாங்க. ஆனால் அடுத்த மாதம் பில்லு 5ஆம் தேதி வரும் தெரியுமா, நீ இவ்வளோ பே பண்ணணும், இந்த அமௌண்ட் வந்து நாங்கள் எடுக்க போகிறோம், டெபிட் ஆக போதும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு மைண்டு ஸ்பார்க் ஆகி பிபி ஏறும். இந்த பை நவ் பே லேட்டர் அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையிலையும் யூஸ் பண்ணுறோம். இன்னைக்கு நீங்கள் ரீல்ஸில் வந்து ஒரு 4 hours டைமை வேஸ்ட் பண்ணுறீங்களா, ஜாலியாக இருக்குங்க, பை நவ். இன்னைக்கு கரியரை பற்றி யோசிக்காமல் நல்லா தூங்குறீங்களா, சுகமாக இருக்குல்ல, இதுக்கெல்லாம் பதில் பே லேட்டர் தான்.
மோட்ல பின்னாடி வட்டி முதலுமா உங்கள் லைஃப் வந்து உங்ககிட்ட பில் போடும். உங்ககிட்ட அப்போ காசும் இருக்காது, டைமும் இருக்காது, தேடுனா கூட திரும்பி வராது. யோசிச்சு பாருங்க. 30th வயசு ஆகுதா உங்களுக்கு, உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் கூட படித்தவங்க வேலை செஞ்சவங்களாம் லைஃப்பில் செட்டில் ஆகி அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க இல்லையா? நல்ல வீடு, காரு, நிம்மதியான லைஃப் ஸ்டைல் செட்டில் ஆகிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இன்னும் அதே இடத்துல அன்னைக்கு எப்படி இருந்தோம், இன்னைக்கு கொஞ்சம் உழைச்சிருக்கலாமோ அப்படின்னு யோசிப்பீங்க தானே? அன்னைக்கு இந்த ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சு உங்கள் கையில் இன்வாய்ஸ் வரும். அந்த இன்வாய்ஸை வச்சுட்டு அதில் என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா? நீங்கள் வேஸ்ட் பண்ண டைமுக்குள்ள வட்டி, உடம்பை பார்த்துக்காம விட்டதுக்கான மெடிக்கல் பில், கரியரை வளர்த்துக்காம விட்டதுக்கான லோ சேலரி ஆர் வேலையில்லா திண்டாட்டம். அன்னைக்கு நீங்கள் போயிட்டு எப்படி போய் லைஃப் கிட்ட போயிட்டு, பாஸ் எனக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வேண்டாம், நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. அக்கௌண்ட்டு பிளாக் ஆகிடும். சொசைட்டி உங்களை மதிக்காது, உங்கள் மேலே ஒரு ஸ்டாம்ப் குத்திடும், நீங்கள் யூஸ்லெஸ், ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவங்க. இப்போது எண்டுக்கு வந்துட்டோம். சாய்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த ஃப்ரைடே மார்னிங் நான் உங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன் தரேன். இதுக்கப்புறம் உங்கள் லைஃப் எப்படி போகணுன்றது நீங்கள் எடுக்க போகிற உங்கள் முடிவில் தான் இருக்குது. ஆப்ஷன் 1, நீங்கள் இன்னைக்கு மாறினா என்ன ஆகும்? த கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அதாவது இன்னையிலிருந்து, இந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் ஃப்ரீ ட்ரையல் டைமை சரியாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. புதுசாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கோங்க, உங்கள் கரியரில் எஃபர்ட் போட்டுக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் இந்த ஃப்ரீ ட்ரையல் பீரியடில் முடியும் போது உங்கள் லைஃப் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீமியம் மெம்பரை அப்கிரேட் பண்ணிடும். அன்னைக்கு நீங்கள் யாருக்கிட்டையும் எதுக்காகவும் நீங்கள் கையேந்த வேண்டிய தேவையே இருக்காது. தலை நிமிர்ந்து வாழலாம். ஆப்ஷன் 2, நீங்கள் மாறலைன்னா என்ன ஆகும்னா, இப்போ இந்த கான்சிக்வன்ஸ் ஆஃப் இன்ஆக்ஷன் சொல்லலாம். இல்லைப்பா, இந்த ரீல்ஸை பார்த்து முடிச்சு சூப்பராக இருக்குது, இதுக்கு ஒரு லைக் போட்டு அடுத்த ரீல்ஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சில வருஷங்கள் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். ஆனால் ஃப்ரீ ட்ரையல் முடியும் போது ஒரு பெரிய பில் வரும். வயசான காலத்தில் உங்களுடைய எனர்ஜி இல்லாத போது காசுக்காகவும் நிம்மதிக்காகவும் நீங்கள் மற்றவங்க முன்னாடி கட்டி நிற்கிற நிலைமை வரும். அன்னைக்கு இந்த உலகமே உங்களை மதிக்காது, உங்கள் குடும்பமும் உங்களை மதிக்காது. அப்போ வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம். நம்ம இப்போ நெட்ஃப்ளிக்ஸு ஆர் ஹாட்ஸ்டாரு ஆர் வேறு ஏதாவது சோஷியல் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் திரும்ப அதுவும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம லைஃபோட அக்கௌண்ட் க்ளோஸ் ஆனால் அது அவ்வளோதான், முடிஞ்சதான் ரீஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃப்ரைடே மார்னிங் ஒரு நல்ல முடிவெடுங்களேன். வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, ஆனால் மண்டே ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ப்ரீமியமான லைஃப்பை பில்ட் பண்ணுறதுக்கு ஓட ஆரம்பிங்க. அன்வான்டான விஷயங்களை யோசிக்காதீங்க, அன்வான்டான ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகாதீங்க, அன்வான்டான டென்ஷன் ஆர் டிப்ரெஷனுக்குள்ளே போகாமல் உங்கள் லைஃபு உங்களுடையது. இது நீங்கள் ஜாலியாக எப்படி என்ஜாய் பண்ணலாம்னு யோசிச்சு உங்கள் லைஃப்பை நீங்கள் அழகாக ரன் பண்ண ஆரம்பிங்க. எப்போவுமே யாரும் சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு ஆள் உங்ககிட்ட வந்து நீ இப்படி இரு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் தான் உங்கள் வெர்ஷனை அப்கிரேடட் வெர்ஷனாக மாற்றணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் குடும்பத்திலையும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். சந்தோஷமா இருங்க. டேக் கேர். பை. லவ் யூ ஆல்.